வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா வந்து நீட் பிஜி கவுன்சிலிங் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 ரவுண்ட் ஆல் இந்தியா முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கிட்ட பெய்ட் பண்ணி ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே சீட் கிடைச்சு ஓரளவு காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து நமக்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணி நேத்து நைட் 7 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி வரையும் காலையிலக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த ரவுண்ட்ல நான் கலந்துக்கிறேன்ற மாதிரியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதி மதியானம் 2 மணில இருந்து 18ஆம் தேதி வரையும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 2வது ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்றத அந்த வீடியோ பதில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும். முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும், கலந்துக்கிறவங்களுக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. tnmedicalselection.net. ஸோ அகைன் சொல்றேன், tnmedicalselection.netல போனீங்கன்னா இதுல GQ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பிஜி டிகிரி டிப்ளமோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியா. ஸோ இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் லாகின் கேட்கும். ஓகேவா? கிளிக் ஹியர் ஃபார் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து டயலாக் ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆகாது. ஏன் ஓபன் ஆகாதுன்னா முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்க மறுபடியும் அதே பாஸ்வேர்டு அதே லாகின் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகாது. இதுல என்ன பண்ணணும்னா பாஸ்வேர்டை மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்க பாஸ்வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஸோ அப்ளிகேஷன் போட்டோங்க இருப்பீங்களா. ஸோ இதுல இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டுட்டு செகண்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. பண்ண முடியாது. ரெண்டுக்குமே ப்ராப்பரா அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷனும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தா மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்ல எனக்கு கலந்துக்கிற முடியும். அதே மாதிரி பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்க எப்ப பர்சன்டேஜ் NMC படி பர்சன்டேஜ்ல குறைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்ட சில டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டு முதல் ரவுண்ட்ல கலந்துருப்பாங்க, சீட் கிடைக்காது. திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல நான் மேனேஜ்மெண்ட் போலான்னு இருக்கேன் சார். அப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் போலான்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நீங்க கலந்துக்கிற முடியும். இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? ஸோ அதை விட்டுருங்க. இப்போ வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி வரும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு வரும், பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் லாகின் ஐடியை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங், கலந்தாய்வில் பங்கேற்க இங்கே கிளிக் செய்ய அப்படின்னு இருக்கும் ரெட் கலர்ல. முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின், அதாவது செகண்ட் ரவுண்ட்ல வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காதவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க எந்த ஒரு டெபாசிட்டோ எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் கட்ட தேவையில்ல. ஆனா நீங்க ஓபன் பண்ணி கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு பார்ட்டிசிபேட் இன் கவுன்சிலிங் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி இந்த ரவுண்ட்ல கலந்துக்கிறேன்றத விருப்பமா நீங்க தெரிவிக்கணும். செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா முதல் ரவுண்ட்ல நிறைய பேர் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. திடீர்னு முதல் ரவுண்ட்ல ஸ்டேட்ல என்ன சொல்றேன்னா கவுன்சிலிங்லேயே கலந்துக்கிற மாட்டாங்க. நான் சொல்றது அப்ளிகேஷன் போட்டவங்க மட்டும்தான். அப்ளிகேஷன் போட்டுட்டு ரேங்க் லிஸ்ட்ல போயிருக்கும். ஆனா முதல் ரவுண்ட் அவங்க போடாம இருந்திருப்பாங்க கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட போடும்போது அந்த மாதிரி பர்டிகுலர் கேண்டிடேட் மட்டும்தான் ஏன்னா ஃபீஸ் கட்டணும். ஏன்னா அவங்க வந்து முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறவே இல்லை. அவங்க டெபாசிட் ஃபீ அந்த 1 லட்சம் 30,000 ரூபாய் பிளஸ் 2 லட்சம் கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஃபீயும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க உள்ள போய் வில்லிங்னஸ் எஸ்ன்னு கொடுக்கணும்.
நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்றத எஸ்ன்றத விருப்பம் கொடுக்கணும். கொடுக்காம யாரும் இருந்துடாதீங்க. கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ல கலந்துக்கிற முடியாது. நீங்க எந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ல எது ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த சீட்டோட நீங்க வெளியே போயிருவீங்க. ஓகேவா? அதனால வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க அட்லீஸ்ட் உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க மட்டும் தான் பேமெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் ஓபன் ஆகும். நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கேட்கும், ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கவுன்சிலிங். நான் இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கிறேன்ற மாதிரியா நீங்க விருப்பம் கேட்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இது எல்லாருமே பண்ணணுங்க. இது வந்து முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்ட சீட் எடுத்தாலும் சரி, எடுக்காதவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ராசஸ் பண்ணணும். முதல் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டே போதும், நான் செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் ஆக மாட்டேன், எனக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல போற விருப்பம் இல்லைன்னா இதுல நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே முதல் ரவுண்ட் சீட்டோட அப்படியே நீங்க வெளியே போய்க்கலாம். ஓகேவா? அப்கிரேட் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்காதவங்க செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறீங்கன்னா ஓபன் பண்ணி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து வில்லிங்னஸ் கொடுங்க. 17ஆம் தேதி வரையும் தான் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படின்னா, இந்த இடத்துல நீங்க முதல் வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரீன், அது ஆரஞ்சு கலர்ல காமிக்கும். இந்த இடத்துல ஒரு பெல் சிம்பிள் காமிக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரியா உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுது. இந்த அலாட்மெண்ட் இப்போ எப்படி மாறிடும்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிரீன் கலர்ல மாறிடும். சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி 2 மணில இருந்து 18ஆம் தேதி 12:01 வரையும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியுது. ரிசல்ட் 19ஆம் தேதி. அதனால வந்து செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கக்கூடிய விருப்பம் உள்ள கேண்டிடேட் எல்லாமே ஓபன் பண்ணி ஜஸ்ட் வந்து வில்லிங்னா செஸ் கொடுங்க. ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் போடாதவங்க கலந்துக்கிறவே முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.